கொண்டு அந்த பெண் சென்றிருந்தால் அந்த காவலரின் நல்ல மனசு வெளியே தெரிந்திருக்காது. இப்படியும் காவல்துறையில் காவலர்கள் இருக்கின்றார்கள் என சமூக வலைதளத்தில் காவலரின் செயல் பலரின் பாராட்டை பெற்று வருகின்றது. எதிர்மறையாக நினைத்து கொண்டு சென்று விடாமல் அணுகி பார்த்தால்தான் இது போன்ற காவலர்களின் நல்ல மனசு நமக்கு சாலையோரம் ஒரு பாட்டி இரவில் யாசகம் கேட்டுக்கொண்டு அமர்ந்திருக்கின்றார். அதை பார்த்த வாலிபர் அவரிடம் சென்று, பாட்டி, என்கிட்ட காசு இல்ல, ஒரு 5 ரூபாய் கிடைக்குமா என கேட்கின்றார். பாட்டி எதுவும் யோசிக்காமல், இந்தா ராசா என சட்டென தான் யாசகம் வாங்கி வைத்திருந்த சில்லறையை அள்ளி கொடுக்கின்றார். நீங்க யாரு பாட்டி, உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி என அந்த வாலிபர் கேட்டபோது அந்த பாட்டி கூறியதை கேட்டு அவர் அதிர்ந்து போனார். எனக்கு ஒரு உதவி கிடைக்குமா உங்கள்கிட்ட? என்னப்பா? எனக்கு ஒரு 5 ரூபாய் கிடைக்குமா உங்கள்கிட்ட? உங்களுக்கு ரொம்ப கிடைக்கும், நல்லவர். 1000 ரூபாய் கிடைக்கும். 5 ரூபாய் போதும். இது மிளகானா இருக்கு, கடலனா இருக்கு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, கையில தட்டிக்கிட்டு போங்க, தின்னுகிட்டே போங்க. கை கொடுங்க, கை கொடுங்க, சந்தோஷம். சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய மனசு. இந்த இடத்துல இருக்கீங்க, ஆனா என்னை சாப்பிடுன்னு சொல்றீங்க. சரி, உடம்பு பாத்துக்கோங்க. உங்களுக்கு காசு கிடைக்கும் ஐயா. கடன் கண்ணி இல்லாதபடிக்கு நல்ல வயசுல நல்லா இருப்பீங்க. நான் பாக்கி சாக்கி வாங்க மாட்டேன். சுதந்திர போற தியாகி சம்சாரம் இறந்து போனாரு, பணம் இல்லப்பா. தர்மம் எடுக்கிறேன். மகன் இருக்காங்க, ஒரு பொம்பளைய கூட்டிட்டு ஓடி போயிட்டான். 10 வருஷம் அது காணும். ஒரே பையன். ஏன் சாமி வச்சுக்கோங்க. புள்ள தந்தா வாங்க மாட்டீங்களோ? என் புள்ள அப்படி வச்சுக்கோங்க. 2வது மகன். நீங்க ஒரு பையன் போயிட்டான், எனக்கு பையன் வந்துச்சு. நான் பெத்தராப்பா. காயத்தா இருக்கணும். சரி, உங்க பேர் என்னது? என் பேர் ராஜம்மா. சுதந்திர போராட்ட தியாகியின் மனைவி சாலையில் அமர்ந்து பிச்சை எடுக்கின்றாரா என அந்த பாட்டி கூறியதை கேட்டு அந்த வாலிபர் அதிர்ந்து போனார். பெத்த மகன் போயிட்டான், இன்னொரு மகனா நீ வந்திருக்க என அந்த பாட்டி கூறியது காண்போரை நெகிழ வைக்கின்றது.